கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சேகர். சேகர், வணக்கம். தற்பொழுதும் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறதா? என்ன கள சூழலாக உள்ளது? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் அனுமதி வழங்கி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மழை குறைந்த நிலையில் அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று திருப்பரப்பு அருவியில் குளிக்க முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து விடுமுறையை கொண்டாட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பரப்பு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அருவியில் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் நெரிச்சோடி காணப்படுவதால் இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.